இவ்வளவு காலம் நான் பாவம் செஞ்சுட்டேன், இவ்வளவு காலம் நான் ஏதோ ஒரு போக்கில் வாழ்ந்துட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் திருந்தி வாழணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வருது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபைனல் மெசேஜ்? குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அறிவுரை அது. அறிவுரைகள் அல்லாஹ்வுடைய அறிவுரை மேன்மையானது இல்லையா? வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்கள், யா இபாதி, அவங்க அல்லாஹ் அவங்களை தன்னுடைய அடியார்களாகத்தான் அழைக்கிறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள்ல ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். என்ன பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதி வயஃபு அனி ஸய்யிஆத். அவன்தான் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்றவன், பாவங்களை மன்னிக்கிறவன். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். யார் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் வர்றாங்களோ அவங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி கொடுத்துட்றான். யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்விடத்தில் வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே அல்லாஹ் உங்களுக்கு முன்னாடி இருப்பான்.